கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அடியார் பெருமக்களோடு ரொம்பவே ஆனந்தமாக திருப்புகழ் அமுதம் கிடைத்த தலங்களை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். பெரிய குளம் திருக்கோயிலை தரிசனம் செய்தோம். அங்கிருந்து எங்க வர போறோம் தெரியுமா? பாண்டிய நாடு பிரதானமான ஆலயம் நம்முடைய மதுரையம்பதி வந்துட்டோம். மதுரை அப்படின்னாலே தமிழ், தமிழ்னாலே முருகன், மீனாட்சி, எவ்வளவோ சொல்லிகிட்டே இருக்கலாமேங்க. ஒன்றா இரண்டா அவ்வளவு செய்திகள் உள்ள அழகான ஒரு பதி தான் மதுரை. இந்த மதுரைக்கும் முருகனுக்கும் அருணகிரியார் தொடர்பு படுத்தியிருப்பார், அது வேற விஷயம். ஆனால் வரலாற்று ரீதியாகவே பார்த்தீர்கள் என்றால் சொக்கநாத பெருமான் அரசராகவும் தடாதகை பிராட்டி அங்கையர்கண்ணி அரசியாகவும் ஆட்சி புரிந்த இடம். அவர்கள் காலத்திற்கு பிறகு அவர்கள் கைலாயம் சென்று முருகப்பெருமானை அவர்கள் திருக்குமாரனாக இன்று முருகனும் அரசாட்சி செய்த இடம் மதுரை அப்படின்றது தான் வரலாறு. பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் எழுதும் பொழுது இந்த பாண்டிய நாட்டுக்கு ஒவ்வொரு பாண்டிய நாட்டு தலங்களும் ஒவ்வொரு இடம்னு சொல்றார். திரு சுழியல்ன்ற இடம் அவளுடைய தொப்புளம், திரு குற்றாலம் அவளுடைய வைரம், திரு பூவனம் அவளுடைய பாண்டிய நாட்டு மங்கை அப்படின்னு ஒரு பெண்ணா அவளை நினைச்சா அவளுடைய திருமேனியம். இந்த மதுரை அவளுடைய அழகான முகம். அப்போ ஒரு உடம்புக்கு எது பிரதானம்? தலையே பிரதானம், முகமே பிரதானம். அப்படி மிக மிக முக்கியமான முதல் பாண்டி நாடு தலம் அப்படின்னு திருமுறைகளில் பார்த்தீங்கன்னா அது மதுரை தான். கன்னி நாடுன்னு பேர். ஏன்? கன்னியாக இருந்த தடாதகை பிராட்டி ஆட்சி செய்தார். ஆலவாய்னு பேர். ஏன்? இந்த மதுரைக்கு எவ்வளோப்பா ஏரியா, எந்த அளவு எல்லை அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் கழுத்தில் இருந்த பாம்பு இறங்கி வந்து அந்த மதுரையை அப்படியே சுற்றி வளைச்சு அதனுடைய வாலை கொண்டு அதனுடைய வாயாலேயே அந்த வாலை கவிச்சான். அப்படியே வட்டம் போட்டு இதுதான் மதுரைன்னு அந்த ஏரியாவை காண்பித்ததால் ஆலவாய். அந்த பாம்பு அதனுடைய வாலை அதனுடைய வாயால் கவ்வி அதனுடைய எல்லைகளை காண்பித்ததால் ஆலவாய் பேர். ரொம்ப கடம்ப வனம், கடம்ப மரங்கள் ரொம்ப அடர்த்தியா இருந்ததுனால கதம்ப வனம். அடுத்தது நான் மாடக்கூடு, இந்த மதுரையை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருணன் 7 மேகங்களை ஏவி விட்டாராம். நல்லா மழை வரும், வெள்ளம் வரும், அழியும் மதுரை. அந்த 7 மேகங்களை தடுக்க சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து ஒரு 4 மேகங்களை அப்படி அனுப்பிச்சாராம். அந்த 4 மேகங்கள் வருணன் அனுப்பின 7 மேகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மழை வந்து மதுரைக்கு எதுவும் ஆகாம அந்த 4 மேகங்கள் காப்பாற்றியது. அதனால நான் மாடக்கூடு. மதுரையே ஒரு நாகத்தின் விஷம் இந்த இடத்துல பரவிடுச்சான். விஷம் பரவாம இருக்க என்ன பண்ணணும்னு சுவாமி தன்னுடைய சிரசில் இருக்கக்கூடிய பிறை சந்திரன் இருக்கு இல்லையா, அந்த பிறை சந்திரன்ல இருந்து கொஞ்சம் மதுவை, தேனை, மதுவை அப்படி பண்ணி அங்க இருக்கக்கூடிய விஷத்தெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டாராம். நிறைய விஷயம்னா சாப்பிட்டுடுவார். சாப்பிட்டு திருநீலகண்டர் ஆனார். அந்த செய்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். இது கொஞ்சம் விஷயம், இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த நிலவு இருக்கு இல்லையா, அந்த நிலவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தேனை, மதுவை விட்டு அந்த மதுரையில் இருந்த கலந்த விஷத்தை நீக்கியதால் மதுரை அப்படின்றது பேர். பெயர் மட்டும் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்க முருகப்பெருமான் யாரா இருக்காருன்னா, இந்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. முதல் சங்கத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். இடை சங்கம், 2ஆம் சங்கம், இடை சங்கத்தின் தலைவர் யார் தெரியுமா? தமிழ்னா முருகன் இல்லாம இருப்பானா? முருகப்பெருமான். 3வது சங்கம், கடை சங்கம், அதனுடைய தலைவராக இருந்தது அகத்திய பெருமான். இங்க முருகன் இறைவனாகவும் இருப்பான், சிவபெருமான் இறைவன் மூலவராகவும் இருப்பார். சங்கப்புலவர்கள்னு ஒரு தனி ஒரு அறை உண்டு. அந்த சன்னதியில புலவர்கள் கூட்டத்திலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் இருந்தார்கள் என்றால் தமிழையும் முருகனையும் பிரிக்கத்தான் முடியுமா? அப்படியே மதுரையிலேயே தங்குங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் மதுரை. இங்க மட்டும் அருணகிரியார் 11 திருப்புகழ் இங்கிருக்கும் தமிழ் கடவுளை போற்றி பாடியுள்ளார்.
இந்த மதுரையை தரிசிப்போம். மதுரையில் இருக்கும் திருப்புகழ் அழகுகளையும் மற்ற பெருமைகளையும் தெரிந்து கொண்டு அப்படியே திருப்பரங்குன்றம் போகலாம். எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான ஆலயங்கள். முருகனையும் திருப்புகழையும் அப்படியே புகழ்ந்து கொண்டாடி ஆராதிப்போம். அதனால் தயவு செய்து அடுத்த தடவை மதுரைக்கு போனீங்கன்னா மந்திரமாவது நீரு என்ற அற்புதமான அந்த திருநீற்று பதிகத்தை படியுங்கள். தீராத வியாதிகளும் தீர்ந்துவிடும். திருப்புகழ் பாடுங்க. முடிந்தால் குமரகுருபரர் அருளி செய்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். இதெல்லாம் அடியேன் மறுபடியும் வலியுறுத்துறனா, கோயிலுக்கு போகிறோம், வேண்டுகின்றோம், இறைவன் செவி சாய்க்கின்றான், அது அவனுடைய கருணை. ஆனால் திருப்புகழும் திருமுறையும் பாடி பாடி வேண்ட நம்முடைய வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். இது ஒரு உண்மை. அதனால் திருப்புகழை பாட ஆரம்பியுங்கள். மதுரை மாநகரில் பாண்டிய நாட்டில் வாழுங்கள். மீனாட்சியின் குடைக்கீழ் இருங்கள். தொடர்ந்து மதுரையில் இருக்கும் திருப்புகழ் அழகனை தரிசிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.